சிறை சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சிறை படம் உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. ஐ மீன் இந்த இயர் க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு சிறந்த படமாக சிறை வந்திருக்கு. ஒரு இஸ்லாம் அரசியலை பேசியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. படத்தோட ட்ராவல் வந்து ஒரு முஸ்லீம் சிறை கைதியை கோர்ட்டுக்கு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் படம். ஸோ அதுக்குள்ளே விக்ரம் பிரபு தான் ஹீரோ. அவருடைய அந்த போலீஸாக ஒரு பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்போ நிறைய டைம் நம்ம நிறைய செய்திகள் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம போலீஸை பார்த்தாலே ஒரு பயம் வருதில்ல, அச்ச உணர்வு வருதில்ல, அதெல்லாம் நீக்கணுன்றது தான் அவருடைய கருத்துமே அந்த படத்தில். அதை டைரக்டர் நேர்த்தியாக செஞ்சுருக்காரு. முஸ்லீம் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதை நினைக்கிறப்ப நம்மளுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு தரமாக குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப யதார்த்தமாகவும், எப்படி சொல்கிறது, சினிமாட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. அது நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குறோன்ற ஒரு ஃபீலே இல்லை. அந்த இடத்துல அந்த படம் பார்க்குறப்ப அந்த இடத்துல நம்மளே வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. கேஸ்டிங்ஸ், அதாவது வந்து திரைக்கதையில் நடிச்சிருக்கிற எல்லா கதாபாத்திரமும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா படம் உண்மையாலுமே இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த வருஷத்தில். பட் இந்த படம் வந்து உண்மையாலுமே இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் பிரபு சாருக்கு கம்பேக் படமாக இருக்கும். கம்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அப்பப்போ நல்ல படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் நடிப்பில் ரொம்ப எல்லாம் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது கூடவே வந்து 2 பேர் ஹீரோயினாக 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. த்ரூ அவுட்டாக அந்த பையன் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு ஒரு டூயிட்டோ இல்லை வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபைட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து படம் ஃபுல்லாகவே அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு யதார்த்தமான நடிப்பை தான் வெளிப்படுத்திருக்காரு. தவிர்த்து அவருக்கு ஒரு கம்பேக் கிடையாது. அவருக்கு ஒரு கம்பேக் வேணும்னா ஒரு பவர்ஃபுல்லான மூவி ஒன்று பண்ணணும் அவருக்கு ஹீரோயிசம். விக்ரம் பிரபுக்கு இந்த படம் உண்மையாலுமே கம்பேக் படமாக இருக்கும். ஏன்னா கடைசியாக அவர் காட்டி நடிச்சார்னு நினைக்கிறேன் தெலுங்கு படம். அவர் சரியாக நடிச்சிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸாக தேட்டரில் எதுவும் பண்ணாது. பட் இந்த படம் அவருக்கு கம்பேக் படமாக இருக்குன்னு சொல்லலாம். டெபியூட்டாக 2 பேர் ஹீரோயின் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஒரு லவ்வர்ஸ்னு அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்காக என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வைஸாக சரி, கண்டென்ட் வைஸாக சரி, சிறை வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சதே அந்த மியூசிக் தான். மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் தான். ஒரு மாதிரி மொத்தமாக எப்படி சொல்கிறது, கட்டி போட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஜஸ்டின் பிரபாகர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. அது பயங்கரமாக படத்தை எலிவேட் பண்ணியிருக்கு. எல்லாமே சரி, நடிப்பும் சரி, எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபிலிமின்னு கூடவே மியூசிக் பயங்கரமாக லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கு படத்துக்கு. ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக் வந்து செம்மையாக இருந்துச்சு. தமிழோட ஸ்டோரி வேறு. டானாக்காரன் இந்த படம் கம்பேர் பண்ணும்போது 2 வேறு சொன்னால் போலீஸ் படம்னோன்னே உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. டானாக்காரனோட ஜானரே வேறு. அது ஃபுல்லாகவே வந்து ஒரு அவங்க போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கிற ஒரு அரசியலை சொல்கிறது. இது வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல்லாம் நடந்துட்டு இருக்கு, மறைமுகமாக என்ன நடக்குது, வெளிப்படையாக என்ன நடக்குது அப்படின்ற சொல்கிற ஒரு கதை. ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல போனால் ஆக்சுவலாக அவ்வளோதான். ஒரு போலீஸ் பேக்ட்ராப்பில், அரசியல் பேக்ட்ராப்பில், ஒரு சட்டத்தோட பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு காதல் கதை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர்லேயே நாங்கள் பார்க்கும்போது 7 பேர் தான் இருந்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணால் படம் இந்த மாதிரி படங்களை தான் ஓட வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். 5 3 கொடுக்கலாம், 3.5 கொடுக்கலாம். 10க்கு 9 தருவேன். படத்துக்கு 8 தருவேன்.